சுட்டுமிழி சுடரேல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அபி அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், இங்கே கருணாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்பவே பயம் வந்துடுது. அவர் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிடாரு. இல்லை, இந்த அபி தப்பிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பொய் சொல்கிறா. நான் எதுக்காக என் பார்வதியை கொல்ல போகிறேன், என் ஒய்ஃபு மேலே நான் உசுரையே வச்சுருந்தேன் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்து பிரபாகரனுமே கருணாவை துருவி துருவி விசாரிக்கும் போது கருணா வந்து மாற்றி மாற்றி பதில் சொல்லும்போது எங்கள் ஜட்ஜுக்குமே வந்து சந்தேகம் வருது. திவாகர் கருணாவை காப்பாற்றுறதுக்காக எல்லா முயற்சியுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெற்றி தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. முழுக்க முழுக்க கருணா மேலே தான் தப்பு இருக்குது. அப்போது கருணா தான் வந்து பார்வதியக்காவை கொலை பண்ணியிருக்கிறான் அப்படின்ட்டு வெற்றி இன்னொரு முக்கியமான ஆளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாசலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன இன்னுமே வரலையே அப்படின்ட்டு பார்வதி இருக்கும்போது அவங்க கிட்ட சர்வெண்டாக வேலை பார்த்தவங்கள வெற்றி வந்து கோர்ட்டுக்கு வர வச்சிருக்கிறாரு. பிரபாகரன் கிட்டேயுமே நம்ம வெற்றி விஷயத்த சொல்கிறாரு. அப்போது பிரபாகரன் வந்து இந்த கேஸில் இன்னொரு முக்கியமான எவிடன்ஸும் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட விசாரணை பண்ணால் இன்னுமே உங்களுக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்ட்டு. கொலையான பார்வதி இருக்கும்போது அவங்க கிட்ட வேலை பார்த்தவங்க தான் இவங்களோட பையன் வந்து இந்த மாதிரி கருணாவும் உங்களோட ஒய்ஃபும் சண்டை போட்டதை பார்த்துருக்குறாங்க நேரில் அப்படின்ட்டு சொல்லவோ அந்த பையனுமே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஜட்ஜுக்கிட்ட. பிரபாகரன் கருணா கிட்ட வந்து குறுக்கு விசாரணை பண்ணுறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஒய்ஃப் கூட வந்து சண்டை போட்டிருக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்கும்போது கருணாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. பயத்தில் உளர மட்டும்தான் செய்கிறாரு. பிரபாகரன் வந்து தெள்ள தெளிவாக வந்து சொல்லி இவருக்கும் இவர் ஒய்ஃபுக்கும் ஏதோ பிரச்சனை, அந்த கோவத்தில் தான் இவரோட ஒய்ஃபை இவரே வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே விசாரித்ததில் இங்கே ஜட்ஜுமே ஒரு முடிவுக்கு வராங்க. கருணாவை வந்து ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இங்கே கருணா அப்படியே கதிகலங்கி போயிருக்கிறாரு. அபிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த ஹியரிங்கில் நம்ம எந்த தப்புமே பண்ணலை அப்படின்ட்டு உண்மை வெளியே வரும் அப்படின்ட்டு ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கிறாங்க. இங்கே கருணாவை வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகும்போது இங்கே திவாகர் கருணா கிட்ட வந்து பேசினாங்க. இப்படி சொதப்பிட்டீங்களே, கொஞ்சம் நிதானமாக பதில் சொல்லியிருக்கலாம். சரி, இப்போயும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறையில கண்டிப்பாக இந்த கேஸில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே கருணா இருந்துக்கிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இந்தளவுக்கு அந்த வெற்றி இறங்கி இவ்வளோ செய்வான் அந்த அபிக்காக அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. என் ஸ்வேதா எனக்கு கண்டிப்பாக வேணும். இங்கே வெற்றியுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அபிகிட்ட வந்து பேசுகிறதுக்காக வராங்க. அந்த டைமில் பிரபாகரன் வெற்றிக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. உண்மையாகவே வெற்றி, நீங்கள் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க இந்த கேஸ் விஷயத்தில் அப்படின்ட்டு. இது என்னோட கடமை, கண்டிப்பாக இதை நான் செஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னா அந்த கடவுள் கூட என்னை மன்னிக்கவே மாட்டார். ஏன்னா அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன் நான் அபிக்கு அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு கருணா வந்து வெற்றிக்கிட்ட வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாரு. டேய் நம்பிக்கை துரோகி, என்னையவே நீ மாட்டி விட்டுட்டேல, அந்த அபி தான் என் பார்வதியை கொலை பண்ணது, அவளுக்காக நீ சப்போர்ட் பண்ணி என்ன நீ ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே வெற்றி இருந்துக்கிட்டே, இங்கே பாரு கருணா, இனி எதுவுமே பேசாத, உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கிறேன், விசாரணையே தேவையில்லை, நீ தான் உண்மையான குற்றவாளி அப்படின்ட்டு இன்றைக்கே நிரூபணம் ஆயிடுச்சு, எனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு, எல்லாமும் பண்ணிவிட்டு அபி மேலே கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் பழியை தூக்கி போட்டிருக்கிற, வர்ற கோபத்துக்கு இந்த இடத்துலையே உன்னை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் நான் என் பொண்ணுக்காக தான் என் கோவத்தை இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிரபாகரன் வந்து வெற்றியை சமாதானப்படுத்துகிறாங்க. எதுக்காக வெற்றி இவர்கிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, இப்போ தான் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுல, இவர்கிட்ட நீங்கள் பேசினா உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அபி வந்து கருணா கிட்ட ரொம்பவே கோவத்தோடு பேசுகிறாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தவங்க மேலே பழியை தூக்கி போட்டுட்டு நீ நல்லா சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டியா? நடக்கவே நடக்காது. என்னைக்கா இருந்தாலும் உண்மை தான் ஜெயிக்கும். உனக்கு கண்டிப்பாக நான் தண்டனையை வாங்கி கொடுக்காம விடவே மாட்டேன் அப்படின்ட்டு அபி பேசும்போது இங்கே கருணாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. இங்கே பழனியுமே பார்த்தீங்கன்னா கருணா முகத்தில் காரி துப்புறாங்க. கட்டின பொண்டாட்டியே கொலை பண்ணுறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? உன்னெல்லாம் அந்த கடவுள் கூட மன்னிக்கவே மாட்டார். நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக கொடூரமான தண்டனையை அனுபவிச்சு தான் அப்படின்ட்டு பழனியுமே பேசும்போது இங்கே கருணாவுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியலை. இங்கே போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு சரி சரி டைம் ஆகிடுச்சு வாங்க போகலாம் அப்படின்ட்டு கருணாவை இழுத்துட்டு போகும்போது கருணா வந்து போலீஸ்கிட்ட இருக்கிற துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து அபி தலையில் வைக்கிறாரு. இங்கே நம்ம வெற்றி பிரபாகரன் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. சுடர் ஒரு பக்கம் ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க. அம்மு அம்மு அப்படின்ட்டு.
பழனி சுடரை வந்து சமாதானப்படுத்தி, ஆ "சுடர் நீ அழாத அமைதியா இரு" அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே வெற்றி வந்து செம்ம கோவத்தில கருணா கிட்ட பேசுகிறாங்க. "ஏய் கருணா, மேலும் மேலும் நீ தப்பு பண்ணுற. அபியை விட்டுரு. அபி பாவம். உன்னால் அபி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. தயவு செஞ்சு அவளை எதுவும் நீ பண்ணிடாத. விட்டுரு" அப்படின்ட்டு சொல்லும்போது, "டேய் வெற்றி, நம்பிக்கை துரோகி. இவளுக்காக தானே, இவளுக்காகவும் அந்த அந்த சுடருக்காகவும் தானே இவ்வளோ பண்ண. அவங்களே நான் இல்லாம பண்ணிட்டா, நீ என்ன பண்ணுவ? நீ அவ்வளோதான். பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியுவேல்ல. அதுதான்டா எனக்கு வேணும். அதுதான்டா நான் உனக்கு குடுக்குற தண்டனை" அப்படின்ட்டு அ கருணா வந்து பேசுறாரு. அது மட்டும் இல்லாம கருணா அவர் வாயிலிருந்தே வந்து உண்மைய ஒத்துக்கிறாரு. "இப்ப என்னடா பார்வதிய யாரு கொலை பண்ணா அப்படின்ட்டு தெரியணுமா? நான் தான்டா பண்ணேன். எனக்கு ஸ்வேதா மேல ரொம்ப ஆசை. ஸ்வேதா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து பார்வதிய தீர்த்து கட்ட முடிவு பண்ணேன். அப்பதான் இவளுக்கு உண்மை தெரிய வந்துடுச்சு. அந்த கோவத்துல தான் இவ மேல வந்து நான் பழிய தூக்கி போட்டேன்" அப்படின்ட்டு நடந்த விஷயத்தெல்லாம் கருணா வந்து உளறி கொட்டுறாரு. இங்க ஜட்ஜு கூட நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கருணா வந்து ரொம்பவே கொடூரமா நடந்துக்கிறாரு. இங்க அபி இருந்துக்கிட்டு, "தயவு செஞ்சு என்னை விட்டுரு. நான் என் குழந்தைக்காக கண்டிப்பா வாழணும். என் சுடர நான் நல்லபடியா வளர்க்கணும்" அப்படின்லாம் வந்து சொல்லும்போது, அபி, நீ எங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தாண்டி எல்லாமே நாசமா போயிடுச்சு. நீ மட்டும் இல்லைனா அந்த பார்வதிய நான் பக்காவா கொன்னு போட்டுட்டு, நான் ஸ்வேதாவோட சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். எல்லாத்தையும் மொத்தமா கெடுத்துட்டியேடி" அப்படின்ட்டு சொல்றாங்க. "உனக்கெல்லாம் இப்படிலாம் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்ல? பார்வதி அக்கா உன் மேல உசுரையே வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு போயிட்டு துரோகம் பண்ண நெனச்சிருக்கிறியேடா! நீலாம் என்னடா ஆளு?" அப்படின்ட்டு சொல்றாங்க. "அடச்சீ வாய மூடு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உசுரு போயிரும். அதுக்கப்புறம் நீ என்னா பண்ணுவ? எப்படியும் எனக்கு தண்டனை கிடைக்க தான் போகுது. பரவால்ல. ஆ உங்க உசுரையும் எடுத்துட்டு நான் ஒரே தண்டனையா அனுபவிச்சுக்கிறேன்" அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க வெற்றிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா, வெற்றி ஒரு பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா, கருணாவ வந்து திசை திருப்புறாரு. "ஐயோ! பாம்பு! கருணா, உன் காலுக்கடியில பாம்பு நிக்குதுடா" அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்க கருணா பார்த்தீங்கன்னா, அப்படியே பதட்டத்தில துப்பாக்கிய வந்து கீழ போட்டுறாங்க. இங்க நம்ம வெற்றி வேகமா வந்து அந்த துப்பாக்கிய எடுத்துக்கிறாங்க. "ஏன்டா உன் புத்தி இவ்ளோ கேவலமா போகுது? கருணா, நீ கடைசி முடிய ஜெயில்ல தான் இருக்கணும். உன் வாயிலேயே நீ உண்மைய ஒத்துக்கிட்ட. இதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது" அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க ஜட்ஜுமே வந்து உண்மையான குற்றவாளி நீங்க தான். அபி எந்த தப்புமே பண்ணாத நிரபராதி. அ அப்படின்ட்டு இங்க எல்லார் முன்னாடியுமே வந்து ஜட்ஜு வந்து சொல்றாங்க. அ அடுத்து இங்க கருணாவ வந்து அரெஸ்ட் பண்ணி தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இங்க எல்லாமும் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்குது. நம்ம ஸ்வேதா லைவா பார்த்துட்டு பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. ஏன்னா கருணா வாயிலேயே நடந்த எல்லா உண்மையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஸ்வேதா உச்சக்கட்ட கோவத்துல தான் இருக்கிறாங்க. "உன்னை போயிட்டு நான் நல்லவன் நினச்சிட்டேனடா. என் அக்காவையே கொன்றுக்கிற. உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்டா" அப்படின்ட்டு ஸ்வேதா ரொம்பவே கோவத்தோட தான் வந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம சுடர் வேகமா அழுதுகிட்டு அபிய வந்து ஹக் பண்றாங்க. "அம்மோ! எனக்கு ரொம்ப பயமா இருக்குது" அப்படின்ட்டு. "சுடர், இதுக்கப்புறம் நீ பயப்பட தேவையில்ல. அந்த மிருகத்த கூட்டிட்டு போயிட்டாங்க. இனிமே அவனுக்கு கண்டிப்பா சட்டத்திலருந்து தண்டனை குடுப்பாங்க" அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க வெற்றி இருந்துகிட்டு நடந்த விஷயத்துக்காக நம்ம அபி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. "இதுக்கப்புறம் அந்த கருணானால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே நான் விடமாட்டேன். உங்களுக்கு காவலா நான் கண்டிப்பா இருப்பேன்" அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க வெற்றியோட மனசையுமே நம்ம அபி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ அந்த சூழ்நிலையில தான் பக்கம் இல்லாம அந்த கருணாவ கண்மூடித்தனமா நம்பி இருந்திருக்கிறான் வெற்றி. மத்தபடி அவன் ரொம்பவே நல்லவன் அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆயிட்டு அபி வந்து வெற்றிய ஹக் பண்றாங்க. எங்க சுடருமே பார்த்தீங்கன்னா, அபிய ஹக் பண்ணிக்கிறாங்க. "இதுக்கப்புறம் நீ அபி எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது. நீ ரொம்பவே தைரியமான பொண்ணு. எவ்வளோ கஷ்டங்கள கடந்து வந்திருக்கிற. உன் வாழ்க்கையில நீ நிறையாவே போராடிட்ட. இதுக்கப்புறம் நீ வந்து சந்தோஷமா இருக்கணும். நீயும் சுடரும் உங்க வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்னனாலுமே பண்ணுவேன்" அப்படின்ட்டு வெற்றி இருந்துகிட்டு சொல்றாங்க. அப்புறம் நம்ம சுடருமே ரொம்பவே சந்தோஷமா வெற்றிய வந்து வாய் நிறையா "அப்பா" அப்படின்ட்டு கூப்பிடும்போது, இங்க நம்ம வெற்றி அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுறாரு. அடுத்தடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.